முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதியரசர்கள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழங்கியுள்ள தீர்ப்பின் மூலம் தமிழ்நாட்டின் உரிமை மற்றும் தமது தலைமையிலான அரசு எடுத்த முடிவுகள் அனைத்தும் உறுதிபட நிலைநாட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பின் மூலம் தென் தமிழக மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியை வாங்கித் தந்த பெருமை தமிழக மக்களைச் சேரும் என்றும் தமிழக மக்களுக்கு இந்த வெற்றியை தாம் அர்ப்பணிப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்ததில் வெற்றி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகள் தனியாருக்கு தாரை வார்ப்பதை தடுத்ததில் வெற்றி என்ற வரிசையில் இன்று முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தின் மூலம் தமிழகத்திற்கு நியாயம் வழங்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்ற இனிப்பான வெற்றி செய்தி தம்மை எல்லையில்லா மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக விளங்கும் முல்லை பெரியாறு அணை குறித்து கேரள மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டன. இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தமது ஆட்சிக் காலத்தில் தமிழக அரசின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட வலுவான வாதங்களை அடுத்து தமிழக அரசு முல்லை பெரியாறு அணையின் அன்றைய நீர்மட்டமான 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடிக்கு நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் எனவும் அணையினை பலப்படுத்தும் பணியினை மேற்கொள்ளலாம் எனவும் இப்பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழக அரசிற்கு கேரள அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் கடந்த 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் பலப்படுத்தும் பணிகள் மத்திய நீர்வள குழுமத்தினர் கூறியபடி முடிக்கப்பட்டவுடன் தனிப்பட்ட நிபுணர்கள் மேற்கொண்டு ஆய்வு நடத்தி அணையின் நீர்மட்டத்தை உச்சமட்ட நீர் அளவான 152 அடிக்கு உயர்த்துவது குறித்து முடிவு செய்வார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்புரை வழங்கியது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை முற்றிலும் அவமதிக்கும் வகையில் கடந்த 2006ஆம் ஆண்டில் கடந்த 2003ஆம் ஆண்டைய கேரள நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வள பாதுகாப்பு சட்டத்தில் கேரள அரசு திருத்தங்களை கொண்டு வந்தது. இந்த திருத்த சட்டத்தில் முல்லை பெரியாறு அணையின் உச்சமட்ட நீர் அளவு 136 அடி என நிர்ணயம் செய்யப்பட்டது. கேரள அரசின் இந்த சட்ட திருத்தம் அரசியல் சாசனத்திற்கு முரணானது. இந்த சட்டம் செல்லத்தக்கதல்ல என உத்தரவிடக் கோரி கடந்த 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தமது தலைமையிலான அரசால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இந்த பிரச்சினை திசைமாறி போய்விட்டது. ஆட்சியில் இல்லாத போது அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினைகள் குறித்து வாய்க்கிழிய பேசிய திரு கருணாநிதி ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டின் உரிமைகளை பெற எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குடும்ப வியாபாரம் காரணமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த திரு கருணாநிதி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக கேரள அரசின் சட்ட திருத்தத்திற்கு மதிப்பளித்தார். பின்னர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசன பிரிவிற்கு மாற்றப்பட்டது. இது மட்டுமல்லாமல் புதிய அணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் கேரள அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வு நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துவிட்டது குறித்து தாம் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அறிக்கை வெளியிட்ட போது இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்று வாதாடினார் அப்போதைய மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சர் திரு கருணாநிதி. மத்திய அரசு அனுமதி அளித்துவிட்டது என்று தெரிந்தவுடன் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றார் திரு கருணாநிதி. பின்னர் தன் குடும்ப நலம் பாதிக்கப்பட்டுவிடும் என்று அஞ்சி கேரள அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றார் திரு கருணாநிதி. கடைசியில் அதையும் நடத்த திரு கருணாநிதிக்கு துணிவில்லாததால் எந்த கூட்டமும் நடைபெறவில்லை. திரு கருணாநிதியின் இந்த நடவடிக்கைகள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனது என்ற பழமொழிக்கு ஏற்ப அமைந்தன. இருப்பினும் மத்திய அரசின் செயலை கண்டித்து தமது தலைமையிலான அஇஅதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்பதை இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.
பின்னர் முல்லை பெரியாறு வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்ற அரசியல் சாசன பிரிவு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டாக்டர் ஏ.எஸ். ஆனந்தை தலைவராக கொண்டு 5 நபர்களை கொண்ட ஒரு அதிகாரம் படைத்த குழுவினை ஏற்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் தமிழகத்தின் நலன்களை காக்கும் பொறுப்பில் அப்போது முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி 5 குழுவில் தமிழகம் இடம்பெறாது என்று அறிவித்தார். தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இதுபோன்ற உத்தரவினை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் போது 5 குழுவில் தமிழக அரசின் சார்பில் பிரதிநிதி இடம்பெறவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பிற்கு எதிரான கேரள அரசின் சட்டத்தை தமிழக அரசு ஆதரிப்பதாக அர்த்தம் ஆகிவிடாதா? தமிழகத்தின் சார்பில் யாரும் நியமிக்கப்படவில்லை என்றால் தமிழகத்தினுடைய கருத்துக்களை பிரதிபலிக்க முடியாத சூழ்நிலை வந்துவிடுமே. தமிழகத்தின் சார்பில் சொல்வதற்கு ஏதுமில்லை என்று உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டு விடாதா? தமிழகத்தின் சார்பில் 5 குழுவில் யாரும் இடம்பெறாத பட்சத்தில் கேரள அரசிற்கு சாதகமான ஓர் அறிக்கையை மேற்படி குழு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அதன்படி தமிழகத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய நிலைமை உச்சநீதிமன்றத்திற்கு ஏற்பட்டு விடாதா? தமிழகத்திற்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் அதை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் தானே முறையிட வேண்டும். இது காலதாமதத்திற்கு வழிவகுக்காதா என பல்வேறு வினாக்களை எழுப்பி 5 குழுவில் தமிழகம் இடம்பெறாது என்று திரு கருணாநிதி அறிவித்திருந்தது முறையற்ற செயல் என்று தாம் அறிக்கை விடுத்ததையும் தாம் இந்த அறிக்கையை விடுத்த பிறகுதான் 5 குழுவில் தமிழகத்தின் சார்பில் ஒரு பிரதிநிதியை முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு நியமித்தது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். பின்னர் கடந்த 2011ஆம் ஆண்டு மே மாதம் தாம் 3வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முல்லை பெரியாறு பிரச்சினை குறித்து அரசு அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியதாகவும் தமிழ்நாட்டின் ஒருமித்த நிலைப்பாட்டினை எடுத்துரைப்பதற்காக கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றதாகவும் இதில் பின்வரும் தீர்மானம் இயற்றப்பட்டு அத்தீர்மானம் மத்திய அரசின் தகவலுக்காகவும் மேல் நடவடிக்கைக்காகவும் அதற்கு மறுதினம் அனுப்பி வைக்கப்பட்டது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில அரசுகளின் வாதங்களையும் வல்லுநர்களின் அறிக்கைகளையும் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பானது என்பதால் அதன் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாகவும் எஞ்சிய பலப்படுத்தும் நடவடிக்கைகள் முடிக்கப்பட்ட பின் 152 அடியாகவும் உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தீர்ப்பளித்த பிறகு அந்த ஆணையை இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை முற்றிலும் அவமதிக்கும் வகையில் கேரள பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு திருத்த சட்டம் 2006 என்ற சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்திற்கு எதிரான மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பற்றது என்ற உண்மைக்கு மாறான பிரச்சாரம் மூலம் கேரள மக்களிடையே பீதியை கிளப்பிவிட்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கேரள அரசு வலியுறுத்தும் அதே நேரத்தில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைக்க வேண்டும் என்று கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கேரள சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் இயற்றியுள்ள கேரள அரசு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. எனினும் அரசமைப்பு சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட கேரள சட்டமன்றத்தை கண்டிப்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது என்பதால் அந்த தீர்மானத்தின் மீது தமிழக மக்களின் வருத்தத்தினை தெரிவிப்பது என்றும் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக கேரள அரசு உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருப்பதையொட்டி தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் முல்லை பெரியாறு அணையை பாதுகாக்கும் பொருட்டு மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸை அந்த பகுதிக்கு உடனடியாக மத்திய அரசு அனுப்ப வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை ஏற்று முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்கு ஏதுவாக கடந்த 2006ஆம் ஆண்டு கேரள பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு திருத்த சட்டத்தில் உரிய திருத்தங்களை கேரள அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த எஞ்சியுள்ள நீண்ட கால அணை பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள அரசு தமிழகத்திற்கு தடை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றும் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாடு தனக்குள்ள உரிமையை விட்டுக் கொடுக்காது என்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தீர்மானிக்கிறது. ஆனால் இந்த தீர்மானத்தின் மீது மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்போது மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்த திமுகவும் இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருந்தது என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார்.
உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு முன்பு தமிழக அரசின் சார்பில் நியாயமான, வலுவான, திறமையான வாதங்கள் வைக்கப்பட்டன. தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகளின் சார்பில் வைக்கப்பட்ட வாதங்களின் அடிப்படையிலும் ஆய்வுகளின் அடிப்படையிலும் அதிகாரம் பெற்ற குழு தனது அறிக்கையை கடந்த 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு அளித்தது. இதனைத் தொடர்ந்து முல்லைப் பெரியாறு அணை வழக்கினை விசாரித்து வந்த அரசியல் சாசன அமர்வு இறுதிக்கட்ட விசாரணையை கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரையில் பல்வேறு காலகட்டங்களில் மேற்கொண்டது. இந்த விசாரணையின் போது தமிழ்நாட்டின் சார்பில் கேரள அரசின் திருத்தச் சட்டம் அரசியல் சாசன அமைப்பிற்கு முரணானது, ஏற்கனவே கடந்த 2006இல் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவான முதற்கட்டமாக அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரையில் உயர்த்திக் கொள்ளலாம் என்பது போன்ற உத்தரவுகள் உறுதி செய்யப்பட வேண்டும். அணை மிகவும் வலுவானதாக உள்ளதால் கேரள அரசு தெரிவிக்கின்றவாறு தற்போதைய அணைக்கு பதிலாக புதிய அணை கட்ட தேவையில்லை என்பன போன்ற ஆணித்தரமான வாதங்கள் உச்சநீதிமன்றத்தின் முன்பு எடுத்துரைக்கப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமது முந்தைய ஆட்சிக் காலத்தில் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் தமிழக அரசின் வாதங்களையும் கேரள அரசின் வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதியரசர்கள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதற்கேற்ப அமைந்துள்ளது. இந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டின் உரிமை மற்றும் தமது தலைமையிலான அரசு எடுத்த முடிவுகள் அனைத்தும் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்ப்பில் தமிழ்நாடு தாக்கல் செய்த சிவில் வழக்கு தீர்ப்பாணை ஆக்கப்பட்டுள்ளது. கேரள அரசின் கேரள பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2006 அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று உத்தரவிடப்பட்டுள்ளதோடு கடந்த 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரையில் உயர்த்திக் கொள்ளலாம் என்ற தீர்ப்பிற்கு கேரள அரசு குறுக்கீடு ஏதும் செய்யக்கூடாது என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டவாறு தமிழ்நாடு அரசு பராமரிப்பு பணி மற்றும் வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரள அரசின் அச்சங்களில் உண்மை ஏதுமில்லை என்றாலும் மத்திய நீர்வள குழுமம், தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் சார்பில் நியமிக்கப்படும் 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு அணையின் நீர்மட்டத்தை 142 அடி அளவுக்கு உயர்த்தப்படுவதை மேற்பார்வையிட வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் வாயிலாக தென் தமிழக மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தமிழக மக்களை சேரும் என்று தெரிவித்து வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த வெற்றியை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.